அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள், வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பங்குனி மற்றும் சித்திரை மாதத்திற்கு உரியது ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சுபமுகூர்த்தம். இது தேய்பிறை சுபமுகூர்த்தம். இன்றைய தினம் புனித வெள்ளி தினமும் கூட. அடுத்ததா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமையன்று தேய்பிறை சுபமுகூர்த்தம். அடுத்ததா வரக்கூடியது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று சுபமுகூர்த்தம். இது தேய்பிறை சுபமுகூர்த்தம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சர்வ ஏகாதசி தினத்தன்று சுபமுகூர்த்தம். இதுவும் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகும். அடுத்ததா ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தேய்பிறை சுபமுகூர்த்தம். அடுத்ததா பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சுபமுகூர்த்த நாள். இது வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாள். இன்றைய தினம் அட்சய திருதியை நன்னாளும் கூட. அடுத்ததா ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சித்திரை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாள். இன்றைய தினம் வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:54 முதல் காலை 9:30 வரைக்கும் வாஸ்து நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாஸ்து நேரத்தை பயன்படுத்துகிறவங்க இந்த நேரத்தை பார்த்து பயனடையலாம். அடுத்ததா இறுதியாக ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுபமுகூர்த்த நாள். இது வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாளாகும். இந்த நாளில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க உள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவோட கள்ளழகர் எதிர் சேவை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2026ஆம் வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு நம்ம பதிவு செய்திருக்கோம். முக்கிய விரத நாட்கள், பௌர்ணமி நாட்கள், அமாவாசை நாட்கள், தேய்பிறை அஷ்டமி, கிருத்திகை, சஷ்டி இதெல்லாம் எந்த நாளில் வருதுங்கிற தகவலையும், வாஸ்து நாட்கள் இந்த வருடம் முழுக்க எப்பொழுது இருக்குங்கிறதையும் நம்ம பதிவு செய்திருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.